இந்த நாளில நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுல ஆண்டவர் அழகா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம என்ன ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும்னா ஆண்டவர் நமக்கு அதை சாங்ஷன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணுமா, நம்ம அவரிலும் அவர் வார்த்தைகள் நம்மளுக்குள்ளும் நிலைச்சிருக்கணுமா. அதாவது என்னன்னா, நம்ம கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு செய்து தர வல்ல தேவனாயிருக்கிறார். அதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அநேக முறையில நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம், தொடங்குவோம், பாதியில பார்த்தா காரணமே இல்லாம ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும். காரணமே இல்லாம அதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நல்ல எளிமை வந்தது, என்னன்னே தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம புலம்பிட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நினைச்சு நிற்காததுனால என்ன ஆகுதான், நம்ம கேட்டுக்கொள்றத அவரால் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு ஒரு பொறுத்துணையோட, ஆண்டவரே உண்மையிலும் உங்களுடைய வார்த்தையில நாங்க நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க நினைச்சு நிறுத்தாதானே ஆண்டவரே, நினைச்சு நின்றாதானே நாங்க கேட்டுக்கொள்றதை நீங்க கொடுக்க முடியும். என்ன எங்களை நீங்க எதிர்பார்க்கிற பாத்திரங்களாய் மாற்றுங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நோப்பிற்குள்ள சாக்கியத்தை நிறைய தந்திரே உமக்கு நன்றி. இன்றைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நாங்க உங்கள நிலைச்சிருக்கணும், உலகத்துல நிலைச்சிருக்க கூடாது, உங்களுக்குள்ள உலகத்திலேயே நாங்க இருந்தாலும் உண்மையிலே நிலைச்சிருக்கணும். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். எங்களுடைய இறுதிய பழகில அந்த வார்த்தை எழுதி வைத்து தியானித்து அசை போடுகிற கூட்டமாய் நீர் எங்களை வைங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களில் நிலைத்திருக்கும் போது நாங்கள் கேட்பதை நீர் செய்ய வல்ல தேவனா இருக்கிறீங்க. உங்க வார்த்தையை இருக்க பிடித்து கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் எங்களுக்கு பலன், அதுதான் எங்களுக்கு வெளிச்சம், அதுதான் எங்களுக்கு ஜீவன். ஆண்டவரே, அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ள உண்மையிலே நிலைத்திருக்க நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த இரவுல நிறைய பேர் அநேக தேவைகளோடு ஆண்டவரே தன்னுடைய தலையணையில படுத்துக்கிட்டு உண்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க. அத்தனை பேருக்கும் நீங்க பதில கொடுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.